இது இது வந்து ஒரு தொடர் கதையா இருக்கு. ஒரு போராட்டம் இல்ல, எல்லா தரப்பு மக்களும் போராட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க. செவிலியர்களுக்கு இதை விட கொடுமையாக நினைச்சு அவங்களை வந்து 5 நாட்கள் ஒரு மண்டபத்தில் அடைச்சு வச்சு அவங்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. எல்லா தரப்பு மக்களும் ஆசிரியர்கள்லாம் வந்து 5 வருஷமா தொகுப்பூதிய ஆசிரியர்கள் பட்ட கஷ்டம் யாருமே நினைச்சு பார்க்க கூட முடியாது. ஏன்னா அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ஒரு வசதி கூட கிடைக்க முடியாத அளவுக்கு, அவங்களுக்கு ஒரு கழிப்பறை கூட செல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து தடுக்கப்பட்டார்கள். சோ ஒரு போராட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட இங்க இருக்கிற அரசுக்கும் இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் தெரியலையான்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒரு போராட்டம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிமை இருக்குது. அவங்க அனுமதி வாங்கிட்டு தான் போராட்டம் பண்றாங்க, அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் போராட்டம் பண்றாங்க. சோ அவங்க அரசுக்கு எதிராக கோரிக்கை கொடுக்கறாங்கன்னா, நீங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னா அவங்க அந்த கோரிக்கை எடுத்து போராட்டம் பண்றாங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கே பாலகிருஷ்ணன் அவர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் தலைவர், அவருடைய மனைவியும் அவங்க வந்து ஆதரவு தெரிவிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அவரையும் சேர்த்து கைது செய்து அவரையும் தாக்கி அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது அனைத்தும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 7000 கொடுக்கறப்ப தமிழகத்தில் மட்டும் 1500 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க ஆண்களுக்கு. 1500 ரூபாய் வச்சு அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவை கூட எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுல மாற்றுத்திறனாளி எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும்? அவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை கொடுத்துருக்கணும். எல்லா இடத்துல அவங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை கொடுக்கணும். ஒன்னும் பெரிய விஷயங்கள ஒரு சின்ன ஜீவோ இங்க இருக்கிற லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்த உதவும். அவர்களுக்கு வந்து இந்த சமுதாயமும் இந்த அரசும் தான் உதவியாக துணை புரிய வேண்டும். அதை வந்து ஒரு அரசே வந்து அவர்களை எதிரியை போல அகதியை போல நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக இந்த அரசும் இந்த அரசை இந்த மாதிரி செயல்களை செய்து வரும் அதிகாரிகளும் கண்டிப்பாக திருந்த வேண்டும். ஏன்னா ஒரு போராட்டத்தை நீங்கள் எப்படி கௌரவமாக அதை அனுமதிக்க வேண்டும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் தோழர்களும் எங்களுடைய கருத்தில் ஒற்று இருப்பார்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு நியாயமான போராட்டத்தை இந்தியாவிற்கே கற்றுக் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவர்களும் கண்டிப்பாக எங்களுடைய இந்த கருத்தில் ஒற்று இருப்பார்கள் நினைக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வேற ஏதாவது கேள்வி இருந்தா? இதுவரை இல்லாத சமயத்துல இப்ப பல சங்கங்கள் பல அமைப்புகள் போராட்டம் ரொம்ப நாளாவே நடத்திட்டு வராங்க. ஆனா இந்த கடந்த 2-3 நாட்களா, கடந்த ஒரு வார காலமா தமிழக வெற்றி கழகம் இது போன்ற போராட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு, குறிப்பா இந்த மாற்றுத்திறனாளிகளாகட்டும், கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கம், இப்படி தொடர்ந்து இப்ப தேர்தலை ஒட்டி இருக்கக்கூடிய சமயத்துல இது போன்ற போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது எதனால? இல்ல, எந்த காலகட்டத்திலையும் இந்த நியாயமான கோரிக்கை ஏற்று வந்த போராட்டங்கள் அனைத்துக்கும் நாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். தூய்மை பணியாளருக்கு நாங்கள் நேரில் சென்றோம். அவர்களும் வந்து எங்களுடைய தலைவரை பார்த்தார். பரந்தூர் போராட்ட குழுவினர் எங்களுடைய தலைவரை வந்து சந்திச்சார்கள். சோ நியாயமான கோரிக்கைகள், மக்களுடைய கோரிக்கைகள், இந்த அரசால் ஏமாற்றப்பட்டவர்கள் வந்து கண்டிப்பாக அனைத்து கோரிக்கைகளுக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக சென்று நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். கண்டிப்பாக மக்களுடன் இருக்கிறது தான் எங்களுடைய கட்சி முழுமையாக எங்களுடைய மக்களோட இருக்கும்ன்றது மாற்றுக்கத்தில். அதாவது ஒவ்வொரு கட்சியும் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கட்சியும் ஒரு நல்ல எண்ணத்தோட, மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து திரு கேப்டன் அவர்கள் வந்து ஆரம்பிச்ச ஒரு இயக்கம், அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சதே எப்படின்னா, திமுக போன்ற ஒரு சமூக விரோத ஒரு அரசை அகற்ற வேண்டும், ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும், இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தாரு. அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வந்து கடைசி வரை, அவருடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அவருக்கு வந்து திமுகவால் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தமிழக மக்கள் அனைவரும், நீங்க எல்லாம் அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில தினமும் வந்து கோர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டே இருந்தாரு. அவர் திமுக அரசு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், அவருடைய சொத்துக்களை முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சாங்க, அவருடைய கட்சியை முடக்கும் வேலை செஞ்சாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக வந்து அவ்வளவு ஆவர்த்தனங்கள் செஞ்சாங்க. அவரை வந்து அரசியலிருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது. ஒரு உச்சக்கட்ட அழுத்தத்திற்கு கேப்டன் அவர்களை வந்து திமுக வச்சிருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது வந்து அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு பொருட்டு கூட ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த கூட்டணி வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் கட்சி ஆரம்பிச்சா ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினைச்சு ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும். இன்னைக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட், ஒவ்வொரு குடும்பத்தோடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிருச்சு. சோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ, என்ன ஒவ்வொரு இடத்துல என்ன வந்து லாபம் கிடைக்குதோ அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணியும் வைக்கப்படுது. சோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
திமுக வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க வலுவான கூட்டணியில் இருக்கிறோம், வலுவான கூட்டணியை வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. இவ்வளவும் இருந்தும் இன்னமும் அவர்கள் வந்து கீழே இறங்கி சென்று, அதாவது யாரை கேப்டன் அவர்களை பார்த்து பயந்து கேப்டன் அவர்களை அரசியலிருந்து அகற்ற ஒவ்வொரு நாளும் போராடிய திமுக வந்து இன்னைக்கு கீழே இறங்கி போய் அதே தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது. அவர்கள் போன வாரம் 5,000 ரூபாய் அனுபவிச்ச பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை, இன்றும் நம்பிக்கை வரவில்லை. இப்பவும் சொல்றோம், இன்னமும் திமுகவிற்கு தெரியும் அவர்கள் எந்த 34 தொகுதிக்கு மேல இந்த கூட்டணி தாண்டாது என்பது திமுகவிற்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கும் திமுக கிடைக்கிறவர்களெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவருடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். கேப்டனை நேசிக்கிறவர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த கூட்டணியை அவருடைய தொண்டர்களோ அவரை நேசித்த ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குற்றச்சாட்டுகள் முன் வச்சீங்க, தேமுதிக வந்து திமுக அழிக்க நினைச்சது அப்படின்னீங்க, வழக்குகள் தொடரப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. ஆனாலும் இது எந்த குற்றச்சாட்டுமே பிரேமலதா அவர்கள் சொல்லல. அவங்க நீங்க செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் போது கூட நாங்க வந்து அரசியல்ல வந்து எதிர்காலத்தில் இருந்தாலும் நாங்க ஒரு குடும்பமா தான் இருந்தோம், அதாவது செஞ்சு வச்சது கலைஞர் தான் சொல்றாங்க. அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கூட்டங்கள்ல பேசியிருக்காங்க, நிறைய பிரச்சாரங்கள்ல பேசியிருக்காங்க. கேப்டன் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவங்க பல பிரச்சாரங்கள்ல பேசியிருக்காங்க. அவர்கள் பேசினதே தான் சாட்சியா இருக்கு. நம்ம ஒண்ணு புதுசாலாம் சொல்லல. ஒவ்வொரு நாளும் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார், அவருடைய கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் வந்து பொதுவெளியில அவர் எவ்வளவு தூரம் வந்து அவர் அவமதிக்கப்பட்டாரு, அவர் இவன் தாக்கப்பட்டார், பல இடத்துல தாக்குதல் முயற்சி அவர் மீது நடந்தது. ஒவ்வொரு நாளும் கோர்ட்ல தான் அவருடைய வாழ்க்கையை கழிச்சார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களே வந்து பல மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி, அதாவது இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மேடையில உட்கார்றப்ப மக்களுக்கு எப்படி தெரியும்ன்றதா அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளல. இன்னும் மக்கள் வந்து இவங்க மாதிரி ஒன்னு 25 கட்சியை சேர்த்து நீங்க ஒரு கூட்டணி பாம்புறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. 25 பேர் இருந்தாலும் மக்கள் உங்களை ஒரு பொருட்டாவது நம்பணும்ன்றதான். உங்க இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் இருந்தாலும் கண்டிப்பாக 1% கூட உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை தான் இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை காட்டுது. இதுவரை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இல்லை இது கடந்த தேர்தலாம். ஆனால் இப்ப இருக்கும் காரணத்தினால் மக்கள் அனைவருக்கும் மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் என்ன பண்ணாலும் முன்னாடி எல்லாம் ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அந்த சினாரியோல கண்டிப்பாக இவர்கள் மக்கள் வந்து ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்க பண்றோம், கடைக்குடியில் இருக்க தொண்டர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், ஆலோசிச்சுட்டு தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கட்சி, அதாவது குடும்பமால் நடத்தப்படும் கட்சிகள் கண்டிப்பாக எந்த தொண்டரிடம் கன்சல்ட் பண்றது கிடையாது. திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல்ட் பண்றாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமோ மகனிடமோ கன்சல்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு இருக்கிற தேமுதிகவும் அவங்களுக்கு இருந்த சதவீதம், அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை 8% இருந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு 1% கீழே 0.5% கீழே போயிருச்சு. கண்டிப்பா சொல்றோம், இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டணி முழுவதும் நீங்க களத்துல போன பிறகு தெரியும், இவர்கள் யாரும் மக்கள் முன்னாடி செல்லுபடியே ஆக மாட்டாங்க. இல்ல, அவர்கள் இது முதலாவதா திமுகவுக்கான தோல்வி பயத்தை காட்டுது. ஏன்னா திமுக வந்து எல்லாம் இருந்தும் நாங்க வந்து நாங்க வலுவான கூட்டணி இருக்கோம்னு சொல்றாங்க. வலுவான கூட்டணி இருந்தும் மேலும் ஏன் அவர்கள் வந்து இன்னைக்கு இறங்கி போய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை நாடி அவங்க கூட்டணி வைக்க வேண்டும். சோ அவங்களுக்கு வந்து முழுவதும் அவங்க இந்த தேர்தலில் மக்கள் அவங்க மீது இந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் இது காட்டுது. இந்த தேர்தலோட திமுக வந்து இந்த கூட்டணி 2011 என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இந்த தேர்தலையும் வரப்போகுது. கண்டிப்பா 34 தொகுதி அதிகபட்சம். எங்க எல்லாருடைய ரிப்போர்ட்டும் அப்படிதான் இருக்கு. திமுகவிற்கும் அவங்களுடைய ரிப்போர்ட் தெரியும். 34 தொகுதிகளே அந்த கூட்டணி தாண்டாது. அதனால அந்த தோல்வி பயத்தால் தான் 0.5% கிடைச்சா கூட இல்ல 1% இருக்கும் கட்சியை கூட தேடி போய் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரே காரணம் திமுகவுடைய தோல்வி பயம் தான். தேமுதிகவுடன் தாவேகா கூட்டணி விரும்புச்சா பேச்சுவார்த்தைகள் ஏதாவது போனுச்சா? இல்ல, அந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் எங்க சைட்ல இருந்து எதுவும் இல்ல. ஏன்னா எங்களால வந்து எங்களுடைய தலைவருடைய பாலிசி எல்லாம் தெரியும், எங்களுடைய கொள்கை எல்லாம் தெரியும். இதோட ஒற்று வரவர்கள் மட்டும்தான் எங்களுடைய கூட்டணியை வைக்க முடியும். சோ அந்த மாதிரியான எந்த முயற்சிகளும் இதுக்கு முன்னால் நடைபெறவில்லை. காங்கிரஸ் அப்ரோச் பண்ற பட்சத்துல ஏத்துக்குவீங்களா சார் கூட்டணிக்கு? இல்ல, கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் தான் அறிவிப்பார். அதுக்குன்னு காலகட்டங்கள் இருக்கு, இன்னும் 2-3 வாரங்கள் இருக்கு. கடந்த தேர்தல்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நாமினேஷன் தாக்கல் ஆரம்பிச்ச பிறகு கூட நமக்கான நேரங்கள் இருக்கும். கடைசி நாள் வரைக்கும் கூட கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். கடைசி நாள் கூட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காங்க. நாட்கள் இன்னும் அதிகமா இருக்குது, இன்னும் நேரங்கள் அதிகமா இருக்குது. கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ அதன் அடிப்படையில் நிர்வாகிகள் பேசுறாங்களா சார்? காங்கிரஸ் டெல்லி நிர்வாகிகளோட பேசுறாங்களா? தாக்குறதுக்கான என்ன அஷூரன்ஸ் இருக்கு?
இல்ல ஏதாவது ஒரு அபிஷியல் உங்க ஒரு ஒரு அபிஷியலான சந்திப்புகள் இல்ல அபிஷியலான ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் மூலியமாக அறிவிப்புகள் வரும். மற்றபடி எந்த ரூமர்ஸ்க்கும் நம்ம பதில் சொல்ல முடிவு வந்து கூட்டணி குறித்த முடிவு தலைவர் தான் எடுப்பாரு, அதை உறுதி கூட சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரோட ஒருபோதும் கூட்டணி இல்லன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸுக்கு இருக்கா, இல்ல கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகள் கண்டிப்பா எங்களுடைய தலைவர் தான் எடுப்பார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்தால் அறிவிக்க போறோம். ஏன்னா சாத்தியக்கூறுகள் இல்லாமல் யாரும் எந்த ஸ்பெகுலேஷன்லயும் யாரும் அறிவிக்க முடியாது. அதுக்கான நேரமும் வரும். நேரம் வந்தப்ப எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். இரண்டு பெரிய கட்சிகளுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் பெறக்கூடிய கட்சிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி எழுதி செஞ்சுட்டாங்க. ஆனா தாவேகாவுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து நிலைப்பாடு வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான். சோ இப்ப அப்படி இல்ல, கூட்டணிக்கு எந்த கட்சிகள் வரனாலும் தனித்து போட்டியிடுறதுக்கான எல்லா மனநிலையோட இருக்கீங்களா சார்? 134 தொகுதிகள். ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா கட்சியும் அவங்களுடைய கூட்டணி எதுக்காக கொண்டு போறாங்கன்னா, இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கொண்டீங்களா, அவங்களுக்கு வந்து சென்னையோ இல்ல நார்த் சைட்லயோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாக்குகள் கம்மியா இருக்கும். நார்த்ல இருக்கும், டெல்டால இங்கெல்லாம் வாக்குகள் கம்மியா இருக்கும். சோ அதனால அதிமுக வந்து அதற்கு தேவையான வகையில கூட்டணி வைப்பாங்க. இதுல திமுக பாத்தீங்கன்னா சவுத்துல அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கூட்டணி இருக்காது. அதுல கொங்கு சைட்ல அந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க. எங்களுக்கு எங்களுடைய தலைவருக்கு மக்களுடைய ஆதரவு ஒரே மாதிரியாக ஒரே சீராக அனைத்து தொகுதியில் 234 தொகுதியிலும் ஒரே மாதிரியா இருக்குது. கண்டிப்பாக எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியாக எங்களுக்கு வந்து 25% 38% வரை 40% வரை ஒரே மாதிரியாக எல்லா தொகுதியிலும் ஒரே சீராக இருக்கு. எங்கேயுமே நாங்க வந்து குறைவான வாக்குகள் எடுக்கும் பகுதி என்று எதுவுமே கிடையாது. அதனால வந்து நாங்க கூட்டணி இந்த மாதிரியான ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தால் தான் எங்களுக்கு இந்த வாக்குகள் வேண்டும் என்ற கண்ணோட்டம் இல்லை. கண்டிப்பாக எல்லா மக்களுடைய ஆதரவும் முழுமையாக இருக்கு. எப்பவும் நீங்க கூட்டணி வேவ் எப்படி செட் ஆகும்னா 20% எப்போ ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையோட 20% தாண்டுதோ ஒரே மாதிரியாக தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியா இருக்கும். கண்டிப்பா அது தேர்தல் ஆரம்பித்த பிறகு ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த பிறகு அது ஒரு வேவா கன்வெர்ட் ஆகும். அந்த வேவ் தான் வந்து ஒரு அரசியலையே ஒரு தீர்மானிக்கும், அந்த எலெக்ஷனே தீர்மானிக்கும். சோ அதே மாதிரி தான் இந்த தேர்தலும் இருக்க போகுது. எங்களுடைய கட்சி எதிர்கட்சியே சொல்லுது 20% நாங்கள் தாண்டி விட்டோம் என்று. சோ 20% எல்லா தொகுதியிலும் தாண்டினப்போ நீங்க தேர்தல் அன்னைக்கு வாக்கெடுப்பு அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பாக 45% மாறி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நீங்க 25 பேர் 30 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் அது பொருந்தாக கூட்டணியா இருக்கும். அது ப்ராஃபிட் மார்ஜினே ஒரு கம்பெனி 4 கம்பெனி சேர்ந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினுக்கு கூட்டணி வச்ச மாதிரி இருக்கும். அதை எதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையோட எங்களுடைய கட்சி வந்து ஆட்சி அமைக்க அளவுக்கு சீட்டுகள் இருக்கும். இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. இல்ல இன்னும் இப்பதான் வந்து கணக்கெடுக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் தலைமையில கணக்கெடுப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு. விருப்ப மனுக்கள் முடிஞ்ச பிறகு மொத்தமாக நாங்கள் வந்து அறிவிப்போம். இல்ல நீங்க அவங்களுடைய பயத்தை பார்த்தால் அவங்க 200 இடங்கள் ஜெயிக்கிற மாதிரியான இருக்கு. என்னைக்காவது சிஎம் வந்து கடந்த ஒரு வருஷத்துல 200 இடம் ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? அவருக்கு தெரியும் உள்ள நிலைமை. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் தெரியும் அவர் எத்தனை இடத்துல ஜெயிக்க முடியும், அவர்கள் எத்தனை இடத்துல ஜெயிக்க முடியாது என்று. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா அறிவிப்புகள் புதிய அறிவிப்புகள் வருது. ஒவ்வொரு நாளும் டெண்டர்கள் வந்து 4000 டெண்டருக்கு மேல ஒரே மாசத்துல கொடுத்து முடிக்கிறாங்க. சோ இவ்வளவு அவசரமாக அவர்கள் செயல்படுவதற்கு காரணமே அவங்க ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று முதல்வருக்கு தெரியும், திமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியும். சோ அந்த பயத்தில் தான் வந்து இருக்கிற வரை ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள் 0.5 கிடைச்சா கூட கூட்டணியில் சேர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பதில் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். விருப்ப மனு ஃபர்ஸ்ட் நாள் கொடுக்கும்போது 3 மணி நேரத்துல 10,000 விருப்ப மனு விநியோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து அதை ஃபில் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய லேக் இருக்கு அப்படின்றாங்க. ஏன் அதுல வந்து இல்ல 10 நாட்களுக்கு மேல வந்து நாங்க விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருது. இன்னைக்குதான் வந்து அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவுல விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நிறைய வந்து முடிஞ்சிருக்கு. நேற்றே வந்து கிட்டத்தட்ட 1000கணக்கான விருப்ப மனுக்கள் திரும்ப பெற்றிருக்கோம். எல்லாம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இன்னைக்குதான் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக பெரிய அளவில் நாங்க எதுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் தொண்டர்களை எந்த ஒரு அனௌன்ஸ் மட்டும் இவ்வளவு நீங்க டிடி எடுத்து கொடுக்கணும் இல்ல இந்த மாதிரியான விருப்ப மனுக்கு என்னைக்கு எப்படி கொடுக்கணும் அதனால எந்த அறிவிப்புகளும் கொடுக்கல. ஏன்னா தொண்டர்களுக்கு அவங்களாக ஆர்வமாக வரவர்கள் மட்டும்தான் நாங்க வந்து வாங்கிக்கிறோம். சோ அந்த மாதிரி பொதுமக்களும் நிறைய பேர் வந்து ஆர்வமா எடுத்துட்டு வந்து வாங்கியிருக்காங்க. சோ 10,000 ரூபாய் கட்டி டிடி எடுத்து கட்டி வாங்கிட்டு வராங்க. சோ அது சம்பந்தமா நாங்கள் எந்த அபிஷியல் அறிவிப்பும் கொடுக்கல. அங்கங்க வந்து வர்றவங்களுக்கு நாங்கள் தகவலாக தான் சொல்லி அமைச்சிரோம். ஏன்னா பெரிய அளவிலான மக்கள் முதல் நாளே 10,000 பேர் வந்து விருப்ப மனுக்கள் பெற்றிருந்தாங்க. சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்வமா வந்து வாங்குறாங்க. சோ அவர்களுக்கு நாங்கள் அறிவிப்புகள் கொடுக்காமல் நிதானமாகத்தான் இந்த விஷயத்தை நாங்கள் கையாளுறோம். கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்ச பிறகு ஒரு சில தினங்களை முடிஞ்ச பிறகு நாங்கள் மொத்தமா கவுண்டிங் எடுத்தாங்க. பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஐடி வச்சிருக்கோம்.
எல்லாரும் மெம்பரா இருக்கவங்க தான். பொதுமக்கள், அதாவது பார்ட்டியில நிர்வாகிகள் இல்லாதவர்கள் மெம்பரா இருக்காங்க, லட்சக்கணக்கானோர் மெம்பரா இருக்காங்க. அந்த மெம்பர்கள் ஒருத்தர் வந்து கண்டிப்பா அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். சார், இறுதியா ஒரு கேள்வி. சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடுறீங்களா? எந்த தொகுதியில? இல்ல, அது எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்யணும். யார் இல்ல எல்லாருக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும்னு எங்க கட்சியில எல்லாரும் என்ன செய்யணும்னு எங்க தலைவர் முடிவு செய்வார். எங்க தலைவர் என்ன முடிவு செய்வாரோ அதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். இல்ல, கட்சி சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரும் உடன் இருந்தாங்க, எல்லாரும் கூட இருந்தா, எல்லாரும் கடைசி நாள் வரை இருந்தோம். இப்பவும் அவங்களுடைய குடும்பத்துடன் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்க செஞ்சுட்டு வரோம். இனி வரும் காலங்கள்ல வந்து இந்த ஓபன் கிரவுண்ட்ல வைக்காம இல்ல, அடுத்த மாநாடுகளுக்கு ஒவ்வொரு மாநாடுகளுக்கும் நாங்கள் எவ்வளவு உச்சகட்டமாக எவ்வளவு வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்போடு இருக்க முடியுமோ அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய மாநாடுகள் வச்சுட்டு இருக்கோம். சோ அடுத்த இதுலயும் வந்து நடக்க போற மாநாடுகளையும் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து 5000 கீழே தான் எங்களுடைய கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யறதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலோட செய்யணும்ன்றதான் எங்களோட ஒரே விருப்பம். கண்டிப்பா அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கேட்டீங்களா சார்? இப்போ சேலமா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எங்க ஈரோட்ல பண்ண இது எல்லாம் நம்ம வந்து அனுமதி கேட்டோமா? அனுமதி இல்ல எல்லா இடத்துலயும் நாங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அனுமதிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. இடம் கிடைக்கிறதே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. எந்த இடத்துலயும் நாங்க போய் கேட்டோம்னா அடுத்த நாளே திமுக அரசுடைய பிரஷர் காரணமாக அடுத்த நாளே கொடுக்க பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு இடம் கிடைக்குதோ அது பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அனுமதி அடுத்த பிரச்சனை. சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வரும். அனுமதி கிடைக்கிற பிரச்சனை சொல்லுங்க. தாக்கல் பண்ணிருக்காங்க. இல்ல, கண்டிப்பாக அந்த மைக்கேல்பட்டி பிரச்சனையில கண்டிப்பாக ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்த திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக பொதுமக்கள், தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், சிறுபான்மையினர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது இல்லாமல் அங்கே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் இது சம்பந்தமாக. அவர் வந்து தேவையில்லாமல் 30 நாட்களுக்கு மேல ஒரு அப்பாவி ஒருத்தர் சிறையில் இருந்திருக்கிறார். அவரிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அவதூறை அவர் செய்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் தமிழக மக்களிடமும் சிறுபான்மை மக்களிடமும் அந்த ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு சகோதரியிடமும் கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்ப இந்த சேலம் கடைசியா முடிஞ்சது. அந்த கூட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா 12 மணி, அதாவது உச்சி வெயில்ல கண்டிப்பா கேட்டாங்க. அதனால கேட்டாதான் போலீஸ் கொடுத்தன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இல்ல 12 மணிலிருந்து 3 மணிக்குள்ள நாங்கள் அனுமதி கேட்டோம். 1 மணி நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கூட்டத்தை முடிச்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடறோம். வித் எல்லா பாதுகாப்போட கண்டிப்பா அடுத்த வர கூட்டங்களையும் நாங்க எவ்வளவு பாதுகாப்போட பொதுமக்களுக்கு பாதுகாப்போட பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். வேறதா இருக்கா? இல்ல நாங்கள் கேட்ட நேரங்கள் தான். சீமானிடம் வந்து தாவேகாவுடைய கூட்டணி போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி கூப்பிட்டு அண்ணன் போக கூடாது, அண்ணன் கூப்பிட்டாதான் தம்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்படி சீமான் நாம் தமிழர் கட்சி தாவேகாவுக்கு கூட்டணி அழைச்சா பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கீங்க? இல்ல, சீமான பத்தி எல்லாம் நாம பேச வேண்டாம். அவரே வந்து 17-18 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. 18 வருஷமா எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு, ஆட்சி எனக்கு வேணான்னு சொல்றாரு, எனக்கு எந்த பதவியும் வேணான்னு சொல்றாரு, நாங்க கவர்மெண்ட்டையும் வேணான்னு சொல்றாரு. எந்த நோக்கத்துக்குமே இல்லாம, எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லாம எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. அவர் சும்மா டைம் பாஸ்க்கு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஊர்லயுமே பேசுறதுக்கு, அந்த பிளாட்ஃபார்முக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெரிய சீரியஸ் எடுத்துட்டு இருக்க தேவையில்லை. அவருடைய பிரசன்ஸ், அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு நாளையும் கட்சியில போய் மேடையில போய் ஏதாவது பேசணும்ன்றக்காக அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. அதுக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. யாராவது நான் ஆட்சியில வரமாட்டேன், எது கவர்மெண்டே வேணாம், எதுவும் வேணாம், ஆனா நான் சும்மா இருப்பேன்னு சொல்லி ஒரு கட்சி நடத்துறத பாத்திருக்கீங்களா? அப்படி நடத்திட்டு இருக்கிற 15 வருஷமா அவர் போய் நீங்க டெய்லி நம்ம போய் நீங்க சீரியஸா எடுக்கதான் அவர் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பாரு. அது நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். நம்ம பாஜக இந்த 2 கட்சிகளோடய கூட்டணி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாத்தாக்காவே சேர்த்துக்கலாமா சார்? 3வது கட்சியா அவங்க கூட தாவேகா கூட்டணி போகாதுன்றது உறுதியா இல்ல. நீங்க கூட்டணிங்கிறது மக்கள் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். நீங்க 50 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, மக்கள் ஏத்துக்கணும்ல. நீங்க எதுக்காக நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு நம்ம ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்னு இந்த கூட்டணி, அந்த கூட்டணி. மக்கள் வேற வழி இல்லாம அவங்களுடைய எண்ணத்திற்கு போட்டுட்டு இருந்தாங்க, மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது. ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் தேவைன்ற தெளிவு இருக்குது. அதனால இந்த தடவை இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க எவ்வளவு கூட்டணி சேர்ந்தாலும், இல்ல 25 பேர் 25 கட்சியோ 30 கட்சி சேர்ந்தாலும் மக்களுடைய நன்மதிப்பை பெறாமல், மக்களுடைய நம்பிக்கையை பெறாமல் எந்த கூட்டணியும் ஜெயிக்க போறதில்லை. நாங்க மட்டும் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான வாக்குகளோட எங்களுடைய தலைவர் வந்து முதல்வர் ஆவது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.